ஃபர்ஸ்ட் பால் பேட்டில் ஆடுற வரைக்கும் வந்து நர்வஸ்னஸ் இருந்தது. பட் ஒன்ஸ் தட் ஹேப்பன், ஒன்ஸ் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் ரன்ஸ், இட் டர்ன் இன்டு பியூர் எக்ஸைட்மெண்ட். டீமில் வந்து வருண் சக்கரவர்த்தி இருந்தார். மோர் தென் பேட்டிங் ஐ வாஸ் மோர் டென்ஸ்ட் அபவுட் கீப்பிங். பயங்கரமாக பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. ரீட் பண்ணுறது கஷ்டம், பால் அப்படி போகும் இப்படி போகும் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து கேம்ப் ஆரம்பிச்சதுலேருந்தே அவர் நெட்ஸ் போடும்போது ஸ்டம்பு பின்னாடி நின்றுடும். லாஸ்ட் பிக் ஃபார் மதுரை பேந்தர்ஸ். ஸோ அன்டில் தே பிக் மை நேம் ஒரு ஃபுல் டென்ஸ்டாகவே இருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி சீசனும் பிக் பண்ணுவாங்க யாராவது அப்படின்னு வெயிட் பண்ணி ஆகலை. ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தேன். ஆழ்வார்பேட் சிசி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ராபப்ளி மை ஃபேவரட் டீம் that I've ever played in. 2 வருஷம் ஆனேன் ஆழ்வார்பேட். ஃபர்ஸ்ட் இயர் as a player, செகண்ட் இயர் as a captain. 21 வயசு பையனை நம்பி கேப்டன்சி கொடுத்தாங்க. வீட்டில் கிரிக்கெட் ஆடுறது வந்து பார்த்து அப்பா வந்து ஒரு ஃபுல் கிரிக்கெட் கிட் வாங்கி வச்சிட்டாரு. ஒன் டே ஆஃப்டர் ஸ்கூல் வந்தால் there was a fresh kit at home. சென்ட் பீச் அந்த கிரவுண்டில் போனோடனே 3 பெரிய கிரவுண்டு, அதெல்லாம் பார்த்தோன்னே ட்ரூலி அமேஸ்ட். அப்பா கிட்ட பேசி நெக்ஸ்ட் டேவே நானும் போய் சேர்ந்து தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டுன்னு நான் ஃபீல் பண்ணேன். சின்ன வயசில் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சு லீக் ஆட ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா புச்சி பாபு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ஓவரால் சீசன்ஸ் ரொம்ப கிராம்ப்ட் ஆனதுனால புச்சி பாபு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. நம்மளால் ஆடவே முடியாதா புச்சி பாபு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. பட் லக்கிலி லாஸ்ட் இயர் வந்து திருப்பி அதை வந்து ரீவேம்ப் பண்ணி கண்டினியூ பண்ணாங்க. எம்ப்ளாஸ்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபெசிலிட்டி இன் சென்னை. ஊரில் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, இட்ஸ் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரவுண்ட்ஸ் இன் சென்னை. அண்ட் அந்த கிரவுண்டுக்கு போனதுலேருந்து என் கிரிக்கெட்டோட கிராஃப் ஹஸ் கான் அப். அம்மா அண்ட் அப்பா 2 பேர் பொறுத்த மட்டும் இந்த அப்ஜெக்டிவ் வாஸ் நாட் மார்க்ஸ். மார்க் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீ எஃபர்ட் போட்டு படி, நாலேஜ் கெயின் பண்ண அப்படின்னு சொன்னது வந்து ஓவரால் இன் லைஃப் இட் இஸ் கிவன் மீ அ ரியலி குட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அவுட்லுக். வணக்கம் ரித்திக் ஈஸ்வரன், வெல்கம் டு தி ஷோ டிஎன்பிஎல் ஹீரோஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ. எப்படி இருக்கீங்க? வெரி குட் வெரி குட். கிரிக்கெட் சொன்னாலே வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். பர்டிகுலராக வந்து ஃபேமிலி சப்போர்ட், அதே போல் ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட வந்து நம்மளை ஓரளவுக்கு வந்து கிரிக்கெட் வளர்ச்சிக்கு கொண்டு போகும். ஸோ உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர். ஸோ ஹிஸ் நேம் இஸ் ரிஷப். ஸோ அவன் தான் என்னை கிரிக்கெட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது அவன் தான். ஸோ ஐ எம் ஆக்சுவலி ரைட் ஹேண்டர், ஹீஸ் அ லெஃப்ட் ஹேண்டர். அவன் தான் எனக்கு பேட்டிங் எல்லாமே கற்றுக் கொடுத்தது. ஸோ அவன்கிட்டேருந்து தான் வந்து கிரிக்கெட் வந்தது. அண்ட் ஆஃப்டர் தேட் த சப்போர்ட் வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃப்ரம் தேர் இட்ஸ் பீன் அமேசிங். ஸோ டேட் இஸ் ஆல்சோ லாயர். அப்பா பேர் சுவாமிநாதன், அண்ணா பேர் ரிஷப், அம்மா பேர் பாரதி. அண்ட் ஸ்கூலிங் வந்து பார்த்திங்கன்னா ஐ வாஸ் ஸ்டடியிங் இன் பவன்ஸ். ஸோ அங்கேருந்து டியூரிங் அகாடமி கேம்ஸ் போது வந்து ஆடுறதை பார்த்து சென்ட் பீச் ஸ்கூல்லேருந்து ஸ்கவுட் பண்ணி கூப்பிட்டாங்க. ஸோ தென் ஐ ஜாயின் சென்ட் பீச். அதுக்கப்புறம் ஐ வெண்ட் ஆன் டு ப்ளே ஃபார் லாயலா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அண்ட் ஸ்டஃப். ஸோ சென்ட் பீச் சொன்னாலே வந்து நிறைய கிரிக்கெட்டர்ஸ் சென்ட் பீச்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ உங்களோட சென்ட் பீச்சில் சில கிரிக்கெட்டிங் ஜேர்னி, அதாவது கிரிக்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸஸ், மேட்சஸ் ஏதாவது ஞாபகமாக எதாவது இருக்கா? டெஃபினெட்லி நிறையாவே இருக்குது அந்த மாதிரி. ஏன்னா ஒரு சொல்லணும்னா ஒன் ஆஃப் த டாப் 3 சைட்ஸ் இன் சென்னை சென்ட் பீச். நான் ஆடும்போது வேறு இட் வாஸ் அ வெரி ஸ்ட்ராங் சைட். ஸோ பேசிக்லி எக்ஸ்பெக்டேஷன் வாஸ் டு வின் எவ்ரி திங். அண்ட் ஹோப்ஃபுல்லி எங்கள் கூட ஆடினவங்களுக்கு தே ஃபீல் வி ஹவ் மெட் தட் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஒன் ஆஃப் த மெமரபிள் மேட்சஸ்னு பார்த்தீங்கன்னா வாஸ் இன் செப்பாக் அண்டர் 16 ஃபைனல்ஸ். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு போலிங் போட்டு ஆப்போனண்ட்டை வந்து 160க்கு ஆல் அவுட் ஆக்கிடுவோம். ஸோ ஆஃப்டர் தேட் பேட்டிங் ஆடும்போது டீமில் வந்து ஒரு கொலாப்ஸ் நடந்துடும். ஸோ 40 to 50 ரன்ஸ்க்கே நாங்கள் வந்து 4 or 5 விக்கெட்ஸ் விட்டுருவோம். ஸோ அங்கேருந்து ஃப்ரம் ஓப்பனிங் த பேட்டிங் ஐ கேரிட் த்ரூ மை பேட் அண்ட் ஒன் இட் ஃபார் த டீம் இன் த ஃபைனல். ஸோ தட் வாஸ் ப்ராப்ளி மை மோஸ்ட் ஃபேவரட் இன்னிங்ஸ் ஃபார் த ஸ்கூல். ஸோ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா கூட ரைட் ஹேண்டர், நீங்கள் ரைட் ஹேண்டர் வந்து ரைட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கூட லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டாப் ஹேண்ட் மச் மோர் அட்வான்டேஜஸ். எஸ், கண்டிப்பாக. ஸோ அதே போல் இப்போ கிரிக்கெட் இன்ட்ரொடக்ஷன், அதாவது நீங்கள் கிரிக்கெட்டுக்கு உங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிருப்பீங்க சின்ன வயசில், ஸ்கூல் படிக்கும்போது சரி, இல்லைனா வந்து கோச்சிங் அகாடமிக்கெலாம் போயிருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் தான் இருக்கா? கண்டிப்பாக ஞாபகம் இருக்குது. இப்போ வந்து அண்ணா கூட வந்து இந்த மாதிரி வீட்டில் கிரிக்கெட் ஆடுறது வந்து பார்த்து அப்பா வந்து ஒரு ஃபுல் கிரிக்கெட் கிட் வாங்கி வச்சிட்டாரு. எனக்கு அது தெரியவே தெரியாது. எந்த வயசில்? இட் வாஸ் when I was 7 years old. Nice. ஸோ ஒன் டே ஆஃப்டர் ஸ்கூல் வந்தால் there was a fresh kit at home. ஸோ அந்த வீக்கெண்ட் வந்து அப்பா கொண்டு போய் ஒரு அகாடமியில் வந்து சேர்த்து விட்டார். ஸோ அங்கே ஒரு 2-3 இயர்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் வந்து
கேம் மை இன்ட்ரடக்ஷன் டு சென்ட் பீட்ஸ். ஸோ எந்த அகாடமி? LMCA. ஸோ என் ஸ்கூல்லேயே இருந்தது, பவன் ஸ்கூலில் படித்தேன். ஸோ அந்த ஸ்கூலில் இருந்த அகாடமியில் சேர்த்து விட்டார். ஸோ ஆஃப்டர் அ கப்புள் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணாவும் கிரிக்கெட் அப்போ ஆடுவான். ஸோ அண்ணா வந்து சம்மர் கேம்ப் வந்து சென்ட் பீட்ஸ் CSSFல வந்து ஜாயின் பண்ணான். ஸோ அவனை ட்ராப் பண்ணுறதுக்கு மார்னிங் ஒரு நாள் அப்பா போச்சு, நானும் கூட வரேன் அப்படின்னு போனேன். ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா the entire outlook to cricket changed because from என் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா it was more of a school which focused on studies. ஆமாம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா there was just 3 nets, ஒரு ஓரமாக 3 நெட் இருக்கும். ப்ராக்டிஸ் சும்மா டென்னிஸ் பாலில் ஸ்கூலோட டென்னிஸ் பால் டோர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ சென்ட் பீட்ஸ் அந்த கிரவுண்டில் போனோடனே 3 பெரிய கிரவுண்டு, ஒரு 15-16 நெட், அதெல்லாம் பார்த்தோன்னே ட்ரூலி அமேஸ்ட். ஸோ அடுத்த நாளே அப்பா வந்து எப்படியாவது அப்பா கிட்ட பேசி நெக்ஸ்ட் டேவே நானும் போய் சேர்ந்து அங்கேருந்து தான் கொஞ்சம் that was my first step towards professional cricketன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இல்லை, எனக்கும் சில ஞாபகங்கள் இருக்குது. அதாவது பவன் ஸ்கூலில் ஹைதராபாத்தில் வந்து இங்கே அப்பா சேர்த்து விடலாம் பார்த்தார் அந்த டைமில். அப்போ அந்த படிப்பு கரிக்குலம் பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துடுச்சு, ரொம்பவே படிக்கணும் போல் அப்படின்ட்டு. அதே போல் இந்த சென்ட் பீட்ஸ் கிரவுண்டில் நிறைய மேட்சஸ்லாம் நாங்கள் ஆடிருந்தோம். எங்கள் ஸ்கூல் வந்து இன்டர் ஸ்கூல் டோர்னமெண்ட் TNC ரவுண்ட் ராபின்லாம் வரும் பார்த்தீங்களா, அங்கே ஆடும்போது வந்து நிறைய மேட்சஸ் அங்கே நடக்கும்போது அதோட ஃபீலே வேறு மாதிரி இருக்கும் டெஃபினெட்லி. ஸோ அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஏஜ் குரூப் கிரிக்கெட்லாம் ஆடிருக்கீங்க. பர்டிகுலராக வந்து Under 16, Under 19, Under 23 அண்ட் Under 25 தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு ஆடிருக்கீங்க. எந்த ஏஜ் குரூப்பும் வெளில போல நீங்கள். ஸோ அந்த ஏஜ் குரூப்பில் ஆடும்போது சில விஷயங்கள் நீங்கள் மறக்க முடியாத விஷயங்கள் மேட்சஸ்லாம் இருக்கும். அதே போல் வந்து ஒரு ஃபீல், அதாவது தமிழ்நாடோட நீங்கள் அந்த எம்பலம் போட்டு அந்த டிஷர்ட்டில் அதை நீங்கள் போட்டாலே வந்து அதோட அருமையே வேற மாதிரி இருக்கும். ஸோ அதோட அருமை, அந்த ஃபீல், அதே போல் வந்து சில மேட்சஸ் மறக்க முடியாத மேட்சஸ்லாம் இருக்கும். நான் சொன்ன மாதிரி Under 16, Under 19, Under 23, Under 25 அந்த விஷயங்கள்லாம் எங்கூட ஷேர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. இப்போது வந்து Under 16, 19, 23, 25 எல்லாமே வந்து ஆடியிருக்கேன். பட் ஐ ஹவ் நாட் பிளேட் லாட் ஆஃப் கேம்ஸ் இந்த 11 சொல்லணும்னா. பட் அங்கே இருந்து அந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறது வித் மை பியர்ஸ், குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் எங்கே இருக்குது, நம்ம எங்கே இருக்கணும் டு சர்வைவ் அட் திஸ் லெவல், டு பி டாமினன்ட் அட் திஸ் லெவல், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் வந்து நிறையா கிடச்சிருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் சீசன் கூட பார்த்தீங்கன்னா Under 23ல வந்து நாங்கள் போத் ஒன் டேஸ்லேயும் சரி டேஸ் கேம்லேயும் சரி குவார்ட்டர் ஃபைனல்ஸில் வந்து நாக் அவுட் ஆகிடுவோம். ஸோ தோஸ் ஆர் சம் ஆஃப் த திங்ஸ் விச் ஐ ஃபீல் எனக்கு இன்னும் I only have one more year of age category cricket left. So before it ends, I want to finish with the cup. ஏன்னா ஆடி ஒரு 5-6 years ஆடி still I have not yet able to win a championship. So that is something I want to do before I finish my age category cricket. ஸோ அடிக்கடி கேம்ப்புக்கெல்லாம் போவீங்க. ஸோ ஐ திங்க் Under 23க்காக நீங்கள் வந்து அந்த டீம் ப்ராக்டிஸ்க்காக அதே போல் வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு போகணும் தமிழ்நாடு டீமுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. வெரி குட். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் தட் அஸ் வெல். தேங்க்யூ. ஆல் இண்டியா இன்டர் யூனிவர்சிட்டி டோர்னமெண்ட்டில் வந்து சவுத் ஜோனுக்கு நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி அதில் ஒரு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்கீங்க. ஸோ அதோட சில சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் எங்கள் கூட ஷேர் பண்ணுறீங்களா? ஸோ அந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரைட் பிஃபோர் மை ஃபர்ஸ்ட் TNPL சீசன். ஸோ TNPLோட இனிஷியல் ப்ரிப்பரேஷன் கேம்ப் வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டு அந்த இதுக்கு ஆடினேன். அண்ட் my TNPL team also supported me to do that, which was really good. ஏன்னா நிறைய பசங்களால் அது பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா the team was amazing. சரியான ஒரு யூனிட்டு, அவுட்ஸ்டாண்டிங்காக ஜெல் ஆனோம். ஸோ எவ்ரி கேம் பார்த்தீங்கன்னா we dominated to win. There were no close games at all. And பார்த்தீங்கன்னா it was more like we breezed through the tournament and I had a really good tournament as well. 5 or 6 games I got close to 400-450 runs in a one-day tournament. And finals was the, I think, best match we played. We chose to bat, we put on 400 runs and then got them all out for 150 to 200 runs. So இது ரெக்கார்டா இந்த ரன்ஸ்? அது தெரியல, பட் நாங்கள் we thoroughly enjoyed the season. And அந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா being a senior player in the team, it was an amazing experience. The atmosphere, it was one of the best teams I have ever played in. ஸோ தமிழ்நாடு இந்த சர்க்கியூட் TNPL பிளேயர்ஸ்லேருந்து இல்லைன்னா அந்த சர்க்கியூட்லேருந்து யாராவது வந்து சவுத் ஜோன் கூட ரெப்ரசென்ட் பண்ணாங்களா? இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ வந்து துஷார் ரஹேஜா, யுதீஸ்வரன், அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபியூ பீப்புள் who were in the team but அவங்க டீம் பர்மிட் பண்ணாதனால they missed out. அத்னான் கான், நிதிஷ் ராஜகோபால், ஸோ they missed out. அவங்களாம் வந்திருந்தாங்கன்னா ப்ராப்ளி would have been an even more stronger team. அதுக்கப்புறமா இப்போ கிரிக்கெட் இஸ் அன் இங்கிலீஷ் கேம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே போல் நம்ம சவுத் இந்தியன் கல்ச்சர், தமிழ்நாடு கல்ச்சர் பார்த்தீங்கன்னா படிப்பும்
ப்ளஸ் கிரிக்கெட் வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் வந்து லோயலாவில் படிச்சிருக்கீங்க, லோயலா வந்து படிப்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஸ்டூடியஸான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த விஷயங்கள் கூட நீங்கள் பார்த்து எப்படி மேனேஜ் பண்ணி படிப்பும் சரி கிரிக்கெட்டும் சரி மேனேஜ் பண்ணி யூ ஹேவ் ரெப்ரசன்டட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ அது வந்து இப்போ பேரண்ட்ஸு அதே போல் வந்து சொந்தக்காரங்க நிறைய பேர் கேட்பாங்க, நீங்கள் வந்து கிரிக்கெட் ஆடுறீங்க பட் படிப்பு முக்கியம் அப்படின்ட்டு. ஸோ ஹவு டு யூ ஃபீல்? இப்போ நீங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கீங்க, அதே போல் வந்து படிப்பும் படிச்சுருந்தீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு ரிலேட் பண்ண முடிஞ்சுதா அந்த இதுவும்? அதாவது இப்போ நான் படிச்சுட்டு இருக்கேன், அதே போல் வந்து விளையாடின்னு இருக்கேன், பேரண்ட்ஸ் சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் எதாவது கிடச்சதா அந்த மாதிரியா பண்ணும்போது? ஸோ அந்த விஷயத்தில் வந்து சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா வந்து என்னை ரிலாக்ஸ் பண்ணவே விடலை. ஸோ அதான் நினச்சேன். ஆமாம், சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த இது கிடச்சதே இல்லை. என்னதான் மேட்சஸ் ஆடினாலும் என்னதான் ஸ்கூல் மிஸ் பண்ணாலும் அதில் எஃபர்ட் போடணும். ஸோ அம்மா அண்ட் அப்பா 2 பேர் பொறுத்த மட்டும் இந்த அப்ஜெக்டிவ் வாஸ் நாட் மார்க்ஸ். எங்கள் அம்மாவுக்கும் அப்பா தே வாண்டட் மீ டு கெயின் நாலேஜ். ஸோ தே வர் நாட் ஃபோக்கஸ்ட் ஆன் த மார்க்ஸ் வந்தது, பட் தே வர் மோர் இன்ட்ரெஸ்டட் டு சி இஃப் ஐ வாஸ் புட்டிங் இன் த எஃபர்ட் டு ஸ்டடி. அதுதான் அவங்கள பொறுத்த மட்டும் வாஸ் த மெயின் ஃபேக்டர். ஸோ விச் ஐ ஃபெல்ட் ஹஸ் ரியலி ஹெல்ப் மீ. ஏன்னா மார்க்ஸ்ன்னு இல்லாமல் என்ன மார்க் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீ எஃபர்ட் போட்டு படி, இருக்கிறத இது பண்ணி நாலேஜ் கெயின் பண்ண அப்படின்னு சொன்னது வந்து ஓவரால் இன் லைஃப் இட் இஸ் கிவன் மீ அ ரியலி குட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் அவுட்லுக். ஸோ கரெக்டாக பேலன்ஸ் பண்ணிட்டீங்க போல, படிப்பும் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸும் ஹாப்பியாக இருக்காங்க கண்டிப்பாக. ஸோ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? அதாவது டிஎன்பிஎல்லாம் ஆடி இருக்கீங்க, அப்புறம் ஐபிஎல் சம்மந்தப்பட்ட கேம்ப்ஸ்க்கெலாம் போயிருக்கீங்க, அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வரப்போகுது. ஸோ அதில் செலக்ட் ஆனீங்கன்னா ஐபிஎல் சூப்பர் ஸ்டார் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு பட்டம் வந்துடும். ஸோ எப்படி பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க இவ்வளோ நீங்கள் பண்ண பிறகு? படிப்பும் படிச்சிருக்கீங்க, அதே போல் வந்து விளையாட்டும் விளையாடிருக்கீங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஐ ஹோப் தே ஆர் வெரி ப்ரவுட். ஐ திங்க் தே ஆர். இந்த நிகழ்ச்சி அவங்களும் பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக. ஸோ ஆனால் இன்னமும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அம்மா கேட்டுருவாங்க, காலேஜ் எப்படி போகுது, எம்பிஏ டிகிரி என்ன பண்ணிகிட்ருக்க, எக்ஸாம்ஸ் எப்போ அப்படின்றத வீக்லி ஒன்ஸ் கேட்டுருவாங்க. காலேஜே வந்து இயர்லி ட்வைஸ் தான் வைப்பாங்க எக்ஸாம்ஸ், பட் அம்மா வீக்லி ஒன்ஸ் கேட்பாங்க எக்ஸாம்ஸ் எப்போன்னு. ஸோ ஓடி வாங்கிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் போயிடுவீங்க, அவ்வளோதான். ஸோ கிரிக்கெட் எல்லா பிளேயர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடல்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ உங்களோட ஐடல் யார்? எனக்கு இட் வாஸ் ஆடம் கில்க்ரிஸ்ட். ஏன்னா ஆமாம், லெஃப்ட் ஹேண்டட் பேட்டர் அண்ட் கீப்பர் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு ஆடம் கில்க்ரிஸ்ட். ஆமாம், ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டிடன்ட் லைக் டு வாட்ச் கிரிக்கெட். எனக்கு வந்து எப்படின்னா, நான் கார்ட்டூன்ஸ் பார்க்குற டைமில் எங்கள் அண்ணன் டிவி பிடிங்கி கிரிக்கெட் பார்ப்பான். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா கிரிக்கெட் பார்க்க பிடிக்காது. நான் பார்த்த ஃபர்ஸ்ட் எவர் கிரிக்கெட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2009 IPL ஃபைனல் which Deccan Chargers won and Adam Gilchrist was captaining that side. So அங்கேருந்து my love towards Adam Gilchrist and the way he played started. இன்னும் நீங்கள் அவரோட ஆரம்ப கட்டம் அதே போல் வந்து ஒரு அவரோட பீக் ஈரால நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இன்னும் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகும் ஆடம் கில்க்ரிஸ்டோட. கண்டிப்பாக கொஞ்சம் வாட் எவர் இஸ் தேர் ஆன் யூடியூப் ஐ ஹவ் வாட்ச்ட், பட் didn't get to watch the entire thing. ஸோ இப்போ ஆடம் கில்க்ரிஸ்ட்னாலே வந்து நிறைய சுவாரஸ்யமான பேட்டிங்லாம் வந்து நாங்கள் பார்த்துருப்போம். ஸோ அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம், பட் யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அதாவது ஐபிஎல் ஃபைனல் தான் உங்கள் கடைசி மேட்சா டிவியில் பார்த்தது, இல்லைனா வந்து அதுக்கப்புறம் பல மேட்ச்சில் ஏதாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் நிறையா. அதுக்கப்புறம் வந்து நிறையா மேட்சஸே பார்த்துருக்கேன், பட் ஆஃப் லேட் வந்து கொஞ்சம் மேட்சஸ் பார்க்குறது கம்மியாயிடுச்சு. ஸோ ஆடுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வந்து பார்க்குறது கம்மி பண்ணிட்டேன். கிரிக்கெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடி இருப்பீங்க. ஸோ அது ஒரு கொஞ்சம் சீரியஸான கிரிக்கெட், காம்படிட்டிவ். ஃபர்ஸ்ட் டிவிஷன் சொன்னாலே வந்து இது வரைக்கும் நான் இன்டர்வியூ பண்ண எல்லா பிளேயர்ஸ் வந்து சொன்னாங்க ஃபர்ஸ்ட் டிவிஷன் பயங்கரமான ஒரு காம்படிஷன். அதாவது இந்த நெக் டு நெக் காம்படிஷன் சொல்லுவாங்க, அந்த காம்படிஷன்லாம் பிளேயர்ஸ்க்கு இருக்கும். ஒரு 200 பிளேயர்ஸ் அந்த ஒரு சீசனில் ஆடுற மாதிரி இருந்துச்சுன்னா கூட பெஸ்ட் பிளேயர்ஸ் இந்த ஸ்டேட், அதே போல் வந்து டிஸ்ட்ரிக்ஸில் பல பிளேயர்ஸ் வந்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு லீக். அதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எம்சிசிக்கு ஆடிருக்கீங்க. நான் ஒரு டீமாக சொல்லுவேன், அதில் நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை ஷேர் பண்ணிக்கலாம். எம்சிசி மை ஃபர்ஸ்ட் 50 மை டெபியூ சீசன். ஸோ இட் வாஸ் அ ரியலி சூப்பர்ப் டீம். தே ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, நல்லா பேக் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஐ டிட் நாட் ரியலி ஹாவ் அ கிரேட் ஃபர்ஸ்ட் சீசன், பட் ஸ்டில் தே பேக் மீ அண்ட் கேவ் மீ இனஃப் கேம்ஸ், ஹெல்ப் மீ க்ரோ அஸ் அ பிளேயர். இல்லை நீங்கள் சொல்லுவீங்க, அதாவது யூ டென்ட் ஹாவ் கிரேட் சீசன் பட் யூஆர் வெரி குட் கான்ட்ரிபியூட்டர் டுவர்ட்ஸ் த டீம் பர்ஃபார்மன்ஸ். அதாவது நான் பார்த்துருக்கேன், அவங்க ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து பார்த்துருக்கேன் இந்த நிகழ்ச்சிக்காக. எக்ஸலண்ட் கீப்பிங், ரன் அவுட்ஸ்லாம் பண்ணுறீங்க, கீப்பராக இருந்துக்கிட்டு கேச்சஸ்லாம் பிடிக்கிறீங்க, கேச்சஸ் வின் த மேட்சஸ் அப்படின்வாங்க. அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு டீமுக்காக வந்து டீம் பர்ஃபார்மன்ஸ் எங்கேயோ எடுத்துன்னு போகிறீங்க. அடுத்த டீம் பார்த்துடலாம், ஆழ்வார்பேட் சிசி. ஸோ ஆழ்வார்பேட் சிசி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ராபப்ளி மை ஃபேவரட் டீம்.
that I've ever played in. ஏன்னா ஐ ப்ளே 2 வருஷம் ஆடினேன் ஆழ்வார்பேட். ஃபர்ஸ்ட் இயர் as a player, செகண்ட் இயர் as a captain. ஸோ ஒரு 3வது வருஷம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆடுற ஒரு பிளேயர், ஒரு 21 வயசு பையனை நம்பி கேப்டன்சி கொடுத்தாங்க. ஓ 21 இயர்ஸ் கேப்டன் ஆயிட்டீங்க. லாஸ்ட் இயர் வந்து நான் கேப்டன் பண்ணேன் அண்ட் ஐ வாஸ் ஏபிள் டு ஹெல்ப் மை டீம் கெட் டு த ஃபைனல் ஆஃப் த பழையம்பட்டி ஷீல்ட். ஸோ இட் இஸ் அ டீம் விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஆஹா வேற என்ன சொல்ல முடியும் இதுக்கு. ஸோ அந்த ஆழ்வார்பேட் சிசி ஆடினீங்க, உங்களோட ஹோம் கிரவுண்ட் வந்து ஐஐடி கேம்பஸோட கிரவுண்ட், ஐஐடி கேம்பஸ் உள்ள அந்த கிரவுண்ட் பற்றி சொல்லனே எனக்கு புல்லரிக்கும். ஸோ அந்த கிரவுண்ட் பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஸோ அந்த கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊரில் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, இட்ஸ் ப்ராப்ளி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரவுண்ட்ஸ் இன் சென்னை. அண்ட் கெம்ப்ளாஸ்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஃபெசிலிட்டி இன் சென்னை, நாட் ஒன் ஆஃப் த, இட் இஸ் த பெஸ்ட். அது வந்து நோ டூ வேஸ் அபவுட் இட். அண்ட் அந்த கிரவுண்டுக்கு போனதுலேருந்து என் கிரிக்கெட்டோட கிராஃப் ஹஸ் கான் அப், விச் ஐ கேன் ஃபீல். ஸோ இட் இஸ் அ கிரவுண்ட் விச் ஐ வில் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு. பர்டிகுலர் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் வந்து ஓல்டு இங்கிலீஷ் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாம் இருக்கும் பார்க்க. ஸோ அதில் ஏதாவது மெமரிஸ் இருக்கா ஜெயிச்ச பிறகு வந்து என்ஜாய் பண்ணுறதுல? அங்கே ஆழ்வார்பேட் ஆடும்போது ட்ரெஸ்ஸிங் ரூம் உள்ளே ஃபுல்லாகவே என்ஜாய்மெண்ட் தான். வின் ஆர் லூஸ் இட் வாஸ் ஆல்வேஸ் அ ஹாப்பி டீம். ஸோ தட் வாஸ் அ பெஸ்ட் பார்ட். ஸோ அதிலே வந்து ஆஸ்திரேலியன் கல்ச்சர் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆடம் கில்க்ரிஸ்ட் சொன்னீங்க உங்களோட ஐடல், அதே போல் வந்து அந்த ஆசி கல்ச்சர், வின் ஆர் லூஸ் செலிப்ரேஷன் இஸ் மஸ்ட். அப்படி அடுத்த ஜாலி ரோவர்ஸ். ஸோ ஜாலி ரோவர்ஸ் இப்போ தான் வந்திருக்கேன். தே ஹவ் ப்ரொமோட்டட் மீ இன் டு த ஃபர்ஸ்ட் டீம். பார்த்தீங்கன்னா ஆழ்வார்பேட் இஸ் ஆக்சுவலி த செகண்ட் டீம். இப்போ என்ன ஜாலி ரோவர்ஸ்க்கு அவங்க ஹவ் ப்ரொமோட்டட் மீ ஹியர். ஸோ ஹை ஹோப்ஸ், ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பட் ப்ரெஷர் எடுத்துக்காமல் ஐ வாண்ட் டு டூ வெல் ஃபார் த டீம். ஸோ த டீம் இஸ் நோன் ஃபார் வின்னிங் சாம்பியன்ஷிப்ஸ். ஹோப்ஃபுல்லி ஐ கேன் கான்ட்ரிபியூட் இன் வின்னிங் ஒன். ஆழ்வார்பேட் சிசிக்கு வந்து நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிருங்க. அட் த ஏஜ் ஆஃப் 21 வந்து கேப்டன்சி வேறு பண்ணியிருக்கீங்க. ஸோ தட்ஸ் சம்திங் ஃபினாமினல் திங். ஜாலி ரோவர்ஸ் கூட வந்து நல்லபடியாக நீங்கள் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் டீம் யார் பதிலாக வந்து ஸ்வாப் பண்ணாங்க உங்களை? ஸோ ஆழ்வார்பேட் சிசி அண்ட் ஜாலி ரோவர்ஸ். நானும் அஜிதேஷும் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ டைரக்ட் ரோல் ஸ்வாப். நான் இங்கே இப்போ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஆகிட்டேன், அவங்க கேப்டன் ஆகிட்டான் இப்போ. நைஸ். அதுக்கப்புறம் நெல்சன் கொஞ்ச நாள் ஆடினீங்க. ஸோ அதை பற்றி. ஸோ நெல்சன் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு மை ஃபர்ஸ்ட் எவர் இன்ட்ரோ இன்டு ஃபர்ஸ்ட் டிவிஷன். ஸோ அவங்க தான் என்னை பிக்கப் பண்ணாங்க. தே க்ரூம் மீ ஃபார் அ ஃபியூ மந்த்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் ஆடினேன். ஐ காட் 100 in it. அண்ட் தென் அவங்களே வந்து சொன்னாங்க, இப்போ இந்த சீசன் இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு கெட் சான்சஸ், பட் நீங்கள் இருந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனா 100% we will support you and we will try to fit you in the 11 as much as possible அப்படின்னாங்க. But I took the decision of going down and playing second division. ஏன்னா எனக்கு ஐ வாஸ் நாட் ஹாப்பி சிட்டிங் அவுட் அண்ட் வாட்சிங் அதர் பீப்புள் ப்ளே. எனி கிரிக்கெட்டர்ஸ் எனக்கு ஐ டோன்ட் லைக் வாட்சிங் கிரிக்கெட், ஐ லைக் பிளேயிங் கிரிக்கெட். ஸோ ஐ செட் செகண்ட் டிவிஷனாக இருந்தாலும் இட் இஸ் பெட்டர் டு பிளே. ஸோ ஐ வென்ட் டவுன் டு செகண்ட் டிவிஷன் and I had a good season, after which I came back up to first division to MCC. So second division அந்த டீம் காணீங்க? Second division I played for MCTM Old Boys. Oh yeah, nice. And school team. அந்த பேர் தான் ஞாபகம் வருது எனக்கு. Yeah, it is used to be a school team. இப்போ I think it has changed hands. ஸோ அடுத்தது தமிழ்நாடு சேர்ந்த பிளேயர்ஸ் வந்து புச்சிபாபு டோர்னமெண்ட்டில் ஆடுறது வந்து பெரிய ஒரு ப்ரெஸ்டீஜான விஷயம். ஆமாம். இப்போ நான் சின்ன வயசில் ஸ்கூல்லாம் கட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா புச்சிபாபு டோர்னமெண்ட்காக. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேறு விஷயத்துக்கு கட் பண்ணுவாங்க, பட் நான் வந்து கட் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா புச்சிபாபு டோர்னமெண்ட் பார்க்க தான். சச் அ வெரி ஃபேபுலஸ் டோர்னமெண்ட். புச்சிபாபு டோர்னமெண்ட்காக ஆஸ்திரேலியன் அந்த வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் டீம், அதே போல் நியூசிலாந்து பர்ஃபார்மன்ஸ் சென்டர் டீம் அவங்களாம் வந்து கூட ஆடினாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு டோர்னமெண்ட். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு புச்சிபாபு? ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சு லீக் ஆட ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா புச்சிபாபு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் நான் வந்து இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்த டைம்லன்னு பார்த்து சின்ஸ் கிரிக்கெட் ஷெட்யூல் அண்ட் ஓவரால் சீசன்ஸ் ரொம்ப கிராம்ப்ட் ஆனதுனால புச்சிபாபு டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி நம்மளால் ஆடவே முடியாதா புச்சிபாபு அப்படின்ற மாதிரி ஒரு இது இருந்தது. பட் லக்கிலி லாஸ்ட் இயர் வந்து திருப்பி அதை வந்து ரீவேம்ப் பண்ணி கண்டினியூ பண்ணாங்க இன் அ வெரி பிக் வே. அண்ட் அவைலபிளாக இருந்த ஃபர்ஸ்ட் சீசனே வந்து ஆட முடிஞ்சுது. டிஎன்சிஏ பிரசிடென்ட்ஸ் 11க்கு என்னால் ஆட முடிஞ்சுது அப்படின்றது வந்து எனக்கு வாஸ் அ வெரி ப்ரவுட் திங் ஃபார் மீ பர்சனலி. ஸோ அடுத்தது டிஎன்பிஎலுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க 2022 சீசனில். உங்களோட பேர் வந்திருக்கு, செலக்ட் ஆகிருக்கீங்கட்டு. இனிஷியல் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போது மதுரை பேந்தர்ஸ் செலெக்ஷன் போயிருந்தேன். இப்போ பாண்டிச்சேரி கூப்பிட்டுருந்தாங்க செலெக்ஷனுக்கு. ஸோ அங்கே போய் செலெக்ஷன் கேம்ப் அட்டென்ட் பண்ணேன், நல்லா பண்ணியிருந்தேன். மோஸ்ட்டாக வந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்டில் அந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி டெலிகாஸ்ட் கிடையாது. தேர் வாஸ் நோ ஆக்ஷன், இட் வாஸ் டிராஃப்ட்ஸ்.
and I think my name was the last pick for Madurai Panthers. Oh, nice. So until they picked my name, ஒரு ஃபுல் டென்ஸ்டாகவே இருந்தேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி சீசனும் பிக் பண்ணுவாங்க யாராவது அப்படின்னு வெயிட் பண்ணி ஆகலை. ஸோ கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்தேன். ஸோ அன்டில் மை நேம் கேம் அவுட் ஆன் தேர் Instagram page, I was very tensed. But once that happened, very elated, very happy. Everybody in my family was very happy. ஸோ ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னால் வந்து கே ஈஸ்வரன் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அவர் வந்து 2021 சீசனில் வந்து செலக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு நினச்சாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஆகலை. ஸோ அவர் டிசப்பாயிண்ட் ஆனார். 2022 சீசனில் நிறைய பேர், நீங்கள் அஜித்தேஷும் அதே போல் வந்து கே ஈஸ்வரன் எல்லாமே செலக்ட் ஆனீங்க. ஸோ அது மேபி 2022 வந்து யங்ஸ்டர்ஸோட ஒரு அந்த வருஷமாக இருக்கலாம். அடுத்தது உங்கள் டெபியூ மேட்ச் மதுரை பேந்தர்ஸ்க்கு ஆடினீங்க. அகெயின்ஸ்ட் திண்டுக்கல் டிராகன்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆடினீங்க. டென் பேட், அதுக்கப்புறமா வந்து 2 ரன் அவுட்ஸ் வர பண்ணீங்க. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச், அதாவது பேட் பண்ண ஒரு ஃபீலிங் வேறு மாதிரி இருந்திருக்கலாம். பட் வந்து ரன் அவுட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஹவு வாஸ் யுவர் ஃபீலிங்? ஸோ அந்த மேட்ச் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எங்கள் டீமில் வந்து வருண் சக்கரவர்த்தி இருந்தார். ஸோ மோர் தென் பேட்டிங் ஐ வாஸ் மோர் டென்ஸ்ட் அபவுட் கீப்பிங். ஏன்னா வந்து எல்லோரும் வந்து பயங்கரமாக பயமுறுத்தி வச்சுருந்தாங்க. ரீட் பண்ணுறது கஷ்டம், பால் அப்படி போகும் இப்படி போகும் அப்படின்னு. ஸோ அதனால் வந்து கேம்ப் ஆரம்பிச்சதுலேருந்தே அவர் நெட்ஸ் போடும்போது ஸ்டம்பு பின்னாடி நின்றுவேன். அவர் எப்படியாவது என்ன போடுறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு. பட் கடைசி வரைக்கும் அது பண்ண முடியல. பட் அவர்கிட்டேருந்தும் நிறையா சப்போர்ட் இருந்துச்சு ஆன் டிப்ஸ் ஆன் ஹவு டு கீப் ஹிம் அண்ட் எவ்ரி திங். ஸோ அந்த மேட்ச் வந்து நல்லா கீப் பண்ணேன். ஸோ அதுலேயே வந்து எனக்கு என்னோட அந்த சீசனுக்கு ஒரு குட் பூஸ்ட் இருந்தது. ஸோ அவர் ஏதாவது வந்து நீங்கள் கீப்பிங் அதாவது மிஸ் பண்ணுறதோ, கேட்ச் மிஸ் பண்ணுறதோ, இல்லைனா வந்து ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா ரன் போகிறதோ உங்கள் கீப்பிங் மூலியமாக அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் ஆச்சா சீசனில்? ஃபர்ஸ்ட் மேட்சே ஆச்சு. கேட்ச் எதுவும் விடல, பட் ஒரு 4 பைஸ் ஒன்று விடுவேன். ஸோ அவர் ஒரு குவிக்கர் ஒன்று போடுவார். அவர் அது போட்டார். நான் கை தூக்கிறதுக்குள்ளே பால் என் தலை மேலே போயிடுச்சு அந்த மேட்ச். ஸோ அது கொஞ்சம் ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது. பட் அவர் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தார் அந்த விஷயத்தில். ஸோ அதனால மொரால் ஹர்ட் ஆகாமல் இருந்தது. ஸோ தப்பிச்சிட்டிங்க, கோவம். நைஸ். ஸோ ஃபஸ்ட்டு சீசன் வந்து 5 மேட்ச் ஆடிருக்கீங்க. ஆமாம், 5 மேட்ச்சில் 4 இன்னிங்ஸ் ஆடிருக்கீங்க பேட்டிங். ஸோ விக்கெட் கீப்பர் பேட்டர்னா பேட்டிங் ஒரு முக்கியமான பகுதி. பட் 4 மேட்ச் தான் வந்து நீங்கள் பேட்டிங் ஆடிருப்பீங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது வருத்தம் ஏதாவது இருந்துச்சா? கண்டிப்பாக இல்லை. நான் கம்மியாக ஆடுறேன்னா இப்போது டீம் நல்லா பண்ணுதுன்னு தான் அர்த்தம். ஸோ என்றைக்குமே ஒரு மேட்ச்சில் பேட்டிங் வரலன்னு நான் வருத்தப்பட்டதே கிடையாது. ஏன்னா நான் ஓப்பனிங் போகிறது கிடையாது. ஸோ எனக்கு பேட்டிங் வராட்டி அப்போ டீம் நல்லா பண்ணுதுன்றது தான் ஒரே அர்த்தம். இப்போ நீங்கள் அந்த சீசன் ஆடினீங்க, பட் நடுவில் தான் வந்து நீங்கள் கீப்பிங் பண்ணீங்க. அதுக்கு முன்னால் வந்து இன்னொருத்தர் கீப்பர் இருந்தார். ஐ திங்க் அருண் கார்த்திக் தான். ஆமாம். ஸோ அருண் கார்த்திக் திடீர்னு வந்து கீப்பிங் விட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா அவருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சா? ஏன்னா வந்து வாட் வாஸ் த சிச்சுவேஷன்? திடீர் அருண் கார்த்திக் ஸ்டார் பிளேயர் டிஎன்பிஎல்ல. ஸோ அவர் திடீர்னு வந்து ஒரு 4 மேட்ச் ஏதோ ஆடிந்தார் போல. அதுக்கப்புறமா உங்களுக்கு கிடச்சிது அந்த கீப்பிங். ஸோ அந்த ஏதாவது வந்து அவருக்கு ஏதாவது இன்ஜுரி தான். ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு சரியாக தெரியல. பட் என்ன சொன்னாங்கன்னா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி அந்த யூனிவர்சிட்டி கேம்ஸ் போனதுனால என்னால் அவங்களோட ட்ரைனிங் கேம்ப் வந்து அட்டென்ட் பண்ண முடியல, இந்த ப்ரீ சீசன் கேம்ப். ஸோ நான் வந்து சீசனுக்கு ஒரு 2 days முன்னாடி தான் டீமை ஜாயின் பண்ணேன். ஸோ அவங்க வந்து அது வரைக்கும் என்னை சரியாக பார்த்தது இல்லை, எவ்ரிபடி இந்த டீம். ஸோ ஐ திங்க் இட் டுக் தெம் அ ஃபியூ கேம்ஸ் என்னை உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா they had not seen much of me. ஸோ ஒன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் they gave me that opportunity. அதே போல் டிஎன்பிஎல் வந்து ஐபிஎல் பிறகு வந்து தி பெஸ்ட் T20 லீக் இன் இந்தியான்றாங்க. ஸோ டெபியூ சீசன் சொன்னாலே வந்து உங்களுக்கு, அதாவது நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி கிரிக்கெட் ஆடி இருக்கீங்க, டிவிஷன் 1 ஆடி இருப்பீங்க, ஏஜ் குரூப்பும் ஆடி இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி இது ஒரு ஹைப்டான விஷயம். மீடியாலாம் இருக்கும், ஸ்டேடியம் ஃபுல்லாக வந்து ஜாம் பேக்டாக இருக்கும், சப்போர்ட்டர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ப்ரெஷர், அதே போல் வந்து ஏதாவது நர்வஸ்னஸ் ஏதாவது இருந்துச்சா ஃபஸ்ட் சீசனில்? கண்டிப்பாக ப்ரெஷர் சொல்ல மாட்டேன், அந்த எக்ஸைட்மெண்ட் அண்ட் நர்வஸ்னஸ் வந்து சேர்ந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் பால் பேட்டில் ஆடுற வரைக்கும் வந்து நர்வஸ்னஸ் இருந்தது. பட் ஒன்ஸ் தட் ஹேப்பன், ஒன்ஸ் ஐ காட் மை ஃபர்ஸ்ட் ரன்ஸ், இட் டர்ன் இன் டு பியூர் எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா வெறும் கீப்பிங் தான் பண்ணேன், பேட்டிங் கிடைக்கல. பட் ரொம்ப நேரமாக பேடப் பண்ணியே உட்காந்துருந்தேன் உள்ளே. அடுத்த பேட்டிங்னு வரவே இல்லை. பட் ஐ வாஸ் ஹாப்பி, ஆக்சுவலி ரிலீவ்டாக இருந்தேன் பேட்டிங் வரலன்னு. பட் அடுத்த மேட்ச் வந்து பேடப் பண்ணேன், பேட்டிங் வரும்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏர்லியாகவே பேடப் பண்ணிட்டேன், பேட்டிங்கும் வந்துருச்சு. ஸோ அன்டில் ஐ காட் தட் ஃபர்ஸ்ட் ரன் ஆஃப் மை பேட், ரொம்பவே நர்வஸாக தான் இருந்தது. கண்டிப்பாக. ஸோ அதே போல் வந்து இப்போ 2022 சீசனில் வருண் சக்கரவர்த்தி கூட இருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எப்பவுமே வந்து ஒரு ஹையர் லெவல், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கிரிக்கெட் ஆடி இருக்கிற ஒரு பிளேயர் கூட
ஆடும்போது அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணும்போது அந்த அட்மாஸ்ஃபியர், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கேட்டு வாங்குறது. அண்ட் இன் திஸ் இன்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வருண்னா பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் அ வெரி ரியலி அவுட் கோயிங் பர்சன். இப்போ அவர் இந்த மாதிரி ஐ வாஸ் ஜஸ்ட் 20-year-old kid மேக்கிங் மை ஃபர்ஸ்ட் சீசன். பட் எனக்கு அவர் நிறையா பேசினார் என்கிட்ட. அவராக அப்ரோச் பண்ணி பேசுவார். எனக்கு ஹீ வுட் கிவ் மீ டிப்ஸ் ஆன் ஹவு டு கீப் ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சம்திங் ஐ ஃபெல்ட் ரியலி பிளெஸ்ட் டு ஹேவ்.